What happens when a drop of paint is poured into water? இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட தலைப்பு. இதாக ஊற்றியாச்சு. தண்ணீர் எடுத்திருந்தோம். அதில் ஒரு ட்ராப் ஆஃப் பெயிண்ட் போட்டிருக்கு. இப்போ இந்த போட்டிருக்க பெயிண்ட் நீரில் கரையக்கூடிய பெயிண்ட். 2 விதமான பெயிண்ட் இருக்குது. நீரில் கரையக்கூடியது, நீரில் கரையாதது. அக்ரிலிக் பெயிண்ட் அப்படிங்கிற ஒரு பெயிண்ட்டு தண்ணியில் கரையாது. இது கரையக்கூடிய பெயிண்ட் போட்டிருக்குது. இப்போ ஒரு ட்ராப்பை போட்டது என்ன ஆகுது? நீர் மூலக்கூறுகள் இது பெயிண்ட் அதில் படவும் நீர் மூலக்கூறுகள் அசையுது, அப்படியே மூவ்மெண்ட் ஆகுதா, அதனால் கரையுது. தண்ணீர் கரைப்பான். பெயிண்ட்டு தண்ணியில் கரைந்து கரைசலாக மாறுது. கரைசல். இப்போ இது சாதாரண வெப்பநிலையில் இருக்கிறதுனால கரைகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. கரையும் தன்மையை அதிகரிக்க 2 காரணிகள் இருக்குது. ஒன்று சொல்ல முடியுமா? டெய்லிக்கு காஃபி குடிக்கும்போது சீனியை போட்டு அம்மா என்ன பண்ணுறாங்க? ஆமாம், கிண்டுறாங்கல்ல. கிண்டி அதை கரைக்கிறாங்க. அதே போல் இப்போ இதையும் ஒரு கரண்டி வச்சு கிண்டி விட்டோம்னா வேகமாக கரைந்து விடும். அது ஒரு காரணம் இருக்குது. சூடாக இருந்தாலும் சூடுபடுத்தினாலும் கரைஞ்சிரும். இப்போ நான் கிண்டுறேன். கரைகிற தன்மை அதிகமாக தெரியுதா? ரொம்ப கட்டியாக இருந்தது, இப்போ கரைஞ்சி முழுவதுமாக பரவி இருக்குது. நல்லா கரைஞ்சிருச்சு. வெளிர் நிறத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த தண்ணி ஏற்கனவே கொஞ்சம் சூடாக்கப்பட்ட தண்ணி. இப்போ இதில் ஊற்றுனா எப்படி கரையுதுன்னு பாருங்கள். கீழே கூட இறங்கலை, மேலேயே நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்களா? சூடு இல்லாத போது அந்த பெயிண்ட் உள்ளே கீழே இறங்கி அதுக்கப்புறம் கரைய ஆரம்பித்தது. இந்த சூடு தண்ணியில் அது மேல் பகுதியிலேயே கரைய ஆரம்பித்து தான் கரைச்சி லைட்டாகிருச்சு. அதான் வெப்ப சலனத்தின் காரணமாக வேகமாக கரைஞ்சிருது. கிண்டுனா வேகமாக கரைஞ்சிரும். வெப்பம் கூடுனா அந்த வெப்ப சலனத்தினால அந்த தண்ணியோட மூலக்கூறுகள்லாம் மூவ் ஆகுது. அங்கே மேலே இருந்து அப்படியே கீழே வருது. அப்படி வரும்போது அதோடு சேர்ந்து அந்த பெயிண்ட்டும் கரைஞ்சி போயிடுது.